பிரைஸ் த லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா, செருபாபேல் ஆண்டவருக்காக அன்றைக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு நினைக்கிறாரு. அது மாதிரி தான் நாமளும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசில் அந்த ஒரு ஆரம்பத்தில் ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்யணும், ஆத்துமாதாயம் பண்ணணும், நான் சுவிசேஷம் கிராமங்களுக்கு போய் சொல்லணும், ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணும் அப்படின்னு ஒரு வைராகியம், ஒரு வாஞ்ச, ஒரு விருப்பம்னு நமக்கு இருக்கும். அந்த விருப்பம் நல்லது தான். ஆனால் எப்பயுமே நம்மளோட சொந்த பலத்தினாலேயோ பேச்சினாலேயோ அந்த ஊழியத்தை நம்ம செய்திட முடியும்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம ஊழியம்னு எடுத்துக்கிட்டால் பல பிரச்சனைகள் வரும். நம்ம ஜெபம் பண்ணாமல் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்காமல் அவரோட வார்த்தைகளை பெறாமல் நம்ம அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறவங்க நம்ம முதலாவது ஆண்டவர் சமூகத்தில் நெடுநேரம் காத்திருந்து நம்ம ஜெபிக்கணும். ஜெபித்து அந்த ஊழியத்தின் நிமித்தம் கர்த்தர்கிட்ட ஏற்ற வார்த்தைகளை நம்ம பெற்றுக்கொண்டு ஆவியானவர் முதலாவது நமக்குள்ளே இருக்கணும். அப்படி ஆவியானவர் இருக்கும்போது அவர் நமக்கு ஒரு வல்லமைகளை அபிஷேகங்களை அவர் கொடுக்கும்போது அவர் பலன் நம்மக்கிட்ட இருந்தால் மாத்திரமே நம்மளால் ஊழியத்தை பண்ண முடியும். ஆவியானவர் துணை இல்லாமல் நம்மளால் ஊழியத்தை பண்ணவே முடியாது. அப்படி பண்ணணும்னு நினைக்கும் போது நமக்கு பல போராட்டங்கள், குடும்பத்தில் பல பிரச்சனைகள்னு வரும். இப்போ நம்ம வேலை செஞ்சுட்டே நான் ஊழியம் பார்க்குறேன்னா வேலையில் செய்யும் போது அங்கே உள்ளவங்களால பிரச்சனை வரும், சொந்தக்காரங்க நிமித்தமாக பிரச்சனை வரும், நம்ம யார்கிட்ட நம்பி நல்லா அதிகமாக பழகிறோமோ அவங்க மத்தியிலே பிரச்சனை வரும். இன்னொன்று சபை மூலியமாக கூட நமக்கு போராட்டங்கள்லாம் வரும். அதனால் ஒருபோதும் என் சுய பலத்தினால இந்த ஊழியத்தை செஞ்சிருவேன் நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா அன்னைக்கு பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்னே சமபூமி ஆவாயின்னு சொன்னார்னா செருபாபேல் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து பண்ணியிருக்கிறாரு. நாம் அந்த மாதிரி இல்லைன்னா நமக்கு போராட்டம் வரும். அந்த பெரிய பர்வதம்னாலே பெரிய போராட்டம் தான். ஏன்னா நம்ம உலகத்தின் அதிபதியாகிய சத்துருவையே நம்ம எதிர்த்து நின்று ஊழியம் பார்க்குறோம். அந்த உலகத்தின் அதிபதியாகிய அந்த பொல்லாங்கனை நம்ம எதிர்த்து நிற்க ஆவியானவரோட அபிஷேகம் பலன் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் வசனம் இப்படியாக சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். உண்மையாகவே கர்த்தர் நம்ம கூட இருந்தால் தான், ஆவியானவர் நம்ம கூட இருந்தால் தான் நம்மளால் அந்த ஊழியத்தை சக்ஸஸாக பண்ண முடியும். அப்படி ஆவியானவர் இருந்தும் நமக்கு ஊழியத்தில் பிரச்சனைகள் வரும். ஆனால் அவர் நம்மை தேற்றக்கூடியவரார். அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம எப்படி தப்பி செல்லணும்னு சொல்லி எல்லா திட்டத்தையும் நமக்கு சொல்லிடுவார். அதனால் இன்றைக்கு நீங்கள் யாரெல்லாம் ஊழியம் பண்ணணும், ஒரு சின்ன ஊழியனாலும் பண்ணணுமோ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து அவர் வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஆவியானவரோட அபிஷேகத்தை வல்லமையை பெற்றுக்கொண்டு மட்டும்தான் ஊழியம் செய்யணும். நம்ம பலத்தினால முடியாது. ஆமென்.